அதாவது கலர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பாக்ஸஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேமல் ஆயில் பேஸ்டல். இது மற்ற பிராண்டை காட்டிலும் ஓரளவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கலர்ஸ் நம்ம ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலரை மோர் தென் ஒன் கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலரை பிளெண்ட் பண்ணுறது, அதாவது அதை பிளர் பண்ணி அடுத்த கலரோட மெர்ஜ் பண்ணுறது, அது ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பிளெயின் கலர் எப்படி அடிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸை நான் அவுட்லைன் சைடு ஒட்டி நான் கலர் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே கலர் இந்த மாதிரி மெல்லமாக ஸ்லோவாக, அதாவது அந்த லைனை விட்டு வெளியில் வராமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அந்த கர்வ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி உள்ளங்கை நோட்டு மேலே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நான் அந்த விரல் மட்டும்தான் மூவ் பண்ணுறேன். அப்படி அந்த கலர் அடிக்கும் போதே உள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்தாண்டி எல்லா பக்கமும் ஸ்க்ரிபிள் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். நடுவில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் இருக்குது. இது நம்ம கண்ட்ரோல் விட்டு சில நேரங்களில் கலர் வெளியில் போயிடும், அதை நம்மளால் அழிக்க முடியாது. இதுதான் கர்வ் ஸ்ட்ரோக்ஸ். இப்படி ரவுண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டுக்கும் நம்மளோட உள்ளங்கைக்கும் கனெக்ஷன் இருக்கும். நோட்டு உள்ளங்கையும் நோட்டும் டச் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நடுவில் நம்ம கலர் பண்ணக்கூடாது. இந்த உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு நடுவில் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த அவுட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சரியான மெத்தட். அந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்ட். அதே மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறோம் இல்லைங்களா, இப்படி அடிக்கும் போது என்னன்னா சில நேரங்கள் கை வேகமாக போயிடும், கலர் வெளியில் போயிடும். அதே மாதிரி நோட்டு கை இது ரெண்டும் டச்சிலேயே இருக்கணும். பார்த்தீங்கன்னா லைட் கலரு ஒன்று, டார்க் கலர் ஒன்று, ரெட்டு ஆரஞ்சு, ஃபஸ்ட்டு காட்டினது எல்லோ க்ரீனு, லைட் ப்ளூ ஒயிட் கலர். அப்போ ஒரு டார்க் கலரு ஒரு லைட் கலர். எப்பயுமே டார்க் கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, லைட் கலரை செகண்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஆயில் பேஸ்டலில் மட்டும்தான் அப்படி, பெயிண்டிங்கில் வேறு மாதிரி. ஸோ 1 by 1 நம்ம ஒவ்வொன்றா நம்ம கிளியராக சொல்லலாம். இந்த வீடியோ நல்லா கவனிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலரை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்து திக்காக அடிச்சுட்டு அந்த கலரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் லைட் பண்ணிகிட்டே வரேன். அப்போது லைட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் சின்ன சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அந்த சின்ன சின்ன ஒயிட் ஸ்பேஸ் தான் செகண்ட் கலரை உள்வாங்கிக்கும். அந்த இடத்துல செகண்ட் கலர் போய் அழகாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் டார்க் கலர் அடிச்சிருக்கிறேன்னா, அதே செகண்ட் பாக்ஸு ஒரு கலரை திக்காக அடிச்சுட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பர்டிகுலர் ஏரியா ரொம்ப திக்காக இருக்குது. அதுக்கடுத்து செகண்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் அடிச்சிருக்கிறேன். இப்போது தேர்டு கலரு, அதாவது இப்போது லைட் க்ரீன் கலர் இல்லைனா லைட் எல்லோ கலர். இப்போது நான் எல்லோ கலர் தான் எடுத்து அடிச்சிட்ருக்கேன். அந்த முன்ன எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் லைட் க்ரீனாக மாறிட்டு வருது. ஆக்சுவலாக கையில் இருக்கிறது எல்லோ கலர் தான். நம்ம அந்த இடத்துல லைட் க்ரீன் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு லைட் க்ரீன் கிடச்சிருக்கு. நம்ம அடிக்கும் போதே இந்த மாதிரி ரவுண்டாக அடித்தோமா அந்த இடம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் ஃபஸ்ட் அடித்தோம், அதுக்கப்புறம் சடனாக லைட் அடித்தோம். லைட்டாக அதே கலரை ப்ரெஷர் கம்மி பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக மெர்ஜ் ஆகலை, மிக்ஸ் ஆகலை. அந்த இடத்துல பிளெண்ட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு அழகாக இருந்திருக்கும். இப்போ பிளெண்ட் ஆகலை, அது கூட சேரவே இல்லை. அதுவே இதுதான் சரியான மெத்தட். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் இஸ் ராங். அதுவே நம்ம லைட் கலரை ஃபஸ்ட் அடிச்சுட்டு டார்க் கலரை செகண்டாக அடித்தோமாலும் நம்மளுக்கு சிரமம். இப்போது எப்பயுமே டார்க் கலரை ஃபஸ்ட் அடிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கம்மி பண்ணோமா தான் அந்த கலர் குட்டி குட்டி எம்டி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். அந்த எம்டி ஸ்பேஸில் செகண்ட் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அழகாக வரும். இப்போ மேலே அடித்த அதே கலர் தான் கீழே தேர்ட் பாக்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை ஃபஸ்ட்டு திக்காக அடித்தேன், அதே கலரை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக லைட்டாக அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் முன்ன யூஸ் பண்ண அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே க்ரீன் கலர் எடுத்து அந்த எல்லோ மேலே நான் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த இடத்துல மிக்ஸ் ஆகவே இல்லை.
இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் தேர்ட் ஒன்னுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆகலை. தேர்ட் ஒன் சுத்தமாக மிக்ஸ் ஆகலை. ஸோ தேர்ட் ஒன்னும் டோட்டலி ராங். அப்போ எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஒரு டார்க் கலரை ஃபஸ்ட்டு, லைட் கலரை செகண்டு. டார்க் கலர் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ். இப்போ டார்க் கலரை நான் வழக்கம் போல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அவுட்லைன் சைடு ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. அந்த கலர் திக்காக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் திக்காக ரவுண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த கலரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டல் பண்ணிகிட்டே வாங்க. அந்த டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்னதாக எம்டி ஸ்பேஸ் வரும். அந்த எம்டி ஸ்பேஸில் அடுத்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு, பியூர் ரெட்டு, சிக்னல் ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு. இப்போ இந்த ஆரஞ்சு கீழே நம்ம பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் கலர் மேலே, அந்த ஏற்கனவே அடித்த கலர் மேலேயும் நம்ம ஓவர்லேப் பண்ணுறோம். இப்போ அந்த ஓவர்லேப் பண்ணுறதுன்னா அந்த கூடியே சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது அழகாக பாருங்கள் எந்த இடத்துல கலர் ஜாயிண்ட் ஆகிருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த குட்டி குட்டி எம்டி ஸ்பேஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து கலர் பண்ணும்போது அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெட்டும் ஆரஞ்சும் அழகாக இருக்குது. அதுவே இப்போ ஆரஞ்சு ஃபஸ்ட் அடிச்சுட்டு ரெட்டை செகண்டாக அடித்தோமா கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. ஏன்னா அந்த டார்க் கலரோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த லைட் கலர் கூட அந்த எவ்வளோ தான் அந்த டார்க் கலர் மெல்லமாக அடித்தாலும் சரியாக பிளெண்ட் ஆகாது. அந்த இடத்துல நம்மளுக்கு மிக்சிங் ப்ராப்பராக கிடைக்காது. பார்த்திங்கன்னா மெத்தடு ஒன்று தான். பட் இப்போ இந்த இடத்துல செகண்டாக ஒரு எல்லோ கலர் அடித்தோமா ஈஸியாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆரஞ்சை விட எல்லோ லைட்டு. இப்போ நம்ம ஆரஞ்சை ஃபஸ்ட் அடிச்சிருக்கிறோம், இப்போ எல்லோ ரெண்டாவதாக அடிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸ் ஆகாது. ஏன்னா எல்லோ, அதாவது ஆரஞ்சு கலர் வந்து லைட், இப்போது நம்ம அடிச்சிட்ருக்கிற கலர் ரெட் கலர், அது வந்து டார்க். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா கோடு கோடாக தெரியுது. அதே போல் இப்படி நேராக, அதாவது ஸ்ட்ரோக்ஸ் பெருசு பெருசாக இந்த மாதிரி ரவுண்டாக அடிக்காமல் திக்காக அடிச்சுட்டு, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஏரியா இந்த மாதிரி டார்க்காக அடிச்சுட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ரெண்டாவது பாக்ஸ் அடித்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ நம்ம ஒரு கலரை மிக்ஸ் பண்ணோன்னா அந்த லைட் கலராக நம்ம கொஞ்சம் ஏற்படுத்தணுமா தான் நம்மளுக்கு அழகாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நம்ம உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கலரை எடுத்து அடித்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எக்ஸாக்டாக ஒரு பிளேஸ் தெரியுது. அப்போ ஃபஸ்ட் ஒன் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது, தேர்டு ஒன் சுத்தமாக மிக்ஸ் ஆகலை, செகண்ட் ஒன் சுத்தமாக மிக்ஸ் ஆகலை, தேர்டு ஒன் மிக்ஸ் ஆகிருக்கு. பட் அந்த நடுவில் ஒரு ஏரியா நம்மளுக்கு பிரித்து காட்டுது. அதனால தான் சொல்கிறேன், கலரை டார்க் கலரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிளர் பண்ணி விடுங்க. பிளர் பண்ணுறதுன்னா அதோட ப்ரெஷரை, ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆனோன்னா அந்த ஸ்பேஸில், அந்த எம்டி ஸ்பேஸில், அந்த வெற்றி இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த கலர் அழகாக உள்ளே வந்துடும். இதே போல் தான் இப்போ டார்க் ப்ளூ, அந்த டார்க் ப்ளூவில் கிட்டாலேருந்து, அதாவது டார்க்காக அடிச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட் பண்ணும்போது சின்ன சின்ன எம்டி ஸ்பேஸ் வந்துடுச்சு. அந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளேயும் சேர்த்து அந்த லைட் ப்ளூ எடுத்து அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நம்ம கலரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயிங்கில் கலரை எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். எப்பயுமே இந்த மாதிரி கலர் ஒரு மீடியத்தை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஒரு கலர் நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர், இப்போது நான் அவுட்டரில் கொஞ்சம் அடிச்சுட்டு நடுவில் எல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிச்சிருக்கிறேன். உள்ளே கொஞ்சம் நிறைய இடத்துல ஒயிட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ஒயிட்டு. இப்போ ஒரு கிளாத்தை வச்சு மெல்லமாக நீங்கள் வைப் பண்ணும்போது, அதை துடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன இடமும் சேர்த்து ஈவனாக ஃபில் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக், பேப்பர் ரொம்ப ஸ்மூத்தான பேப்பராக இருந்தால் அதிகப்படியான கலர் வந்து உங்கள் துணியிலேயே ஒட்டிட்டு வந்துடும். ஸோ கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துடைக்கலாம். அதே மாதிரி துடைக்கும் போது வேறு இடத்துல படுற மாதிரி துடைச்சிடக்கூடாது. துடைச்ச இடத்த மறுபடியும் நம்ம வேறு இடத்துல யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தலைக்கு கோல்டன் கலர் அடிக்கிறேன். எல்லோ அக்கர் அப்படிங்கிற கலர் எடுத்து அவுட் சைடில் நல்லா டச் ஆகிற மாதிரியும், உள்ளே வர கொஞ்சம் அதை அப்படியே லைட்டாக ப்ரெஷரை, ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி அதை லேஸாக அடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல ஒரு லைட் எல்லோ எடுத்து அடிக்க போகிறேன்.
பார்த்தீங்கன்னா அந்த லைட் எல்லோவும் அந்த கோல்டன் கலரும் அழகாக மிக்ஸ் ஆகிருக்குது. அதுவே நான் ஃபஸ்ட்டு எல்லோ அடிச்சுட்டு அந்த கோல்டன் கலர் அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிக்சிங் ப்ராப்பராக இருந்திருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ எப்படி அடித்தோமோ அதே பேட்டர்ன் தான். கீழே மட்டும் நம்ம அந்த டெய்லுக்கு வயலட் கலர் லைட்டாக அடிச்சிருக்கிறோம். மேலே அதே மாதிரி லைட் க்ரீன். இந்த லைட் க்ரீனுக்கு அப்புறம் அதை விட ஒரு லைட் கலர் அடித்தோமா தான் அந்த லைட் க்ரீன் அழகாக மிக்ஸ் ஆகும். இப்போது நான் அந்த ஓகேன்னு சொல்லி போட்டிருக்கிறது மட்டும்தான் சரியான மெத்தடு. நீங்கள் அதை தாண்டி வேறு இந்த ராங்காக இன்ட்டு மார்க் பண்ணிடுறதெல்லாம் தப்பான மெத்தடு. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனை கொஞ்சம் டல் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லைட் க்ரீனுக்குள்ளார எல்லோ கலர் எடுத்து அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஸ்லோவாக பண்ணுங்கள். நோட்டில் பாருங்கள் என்னோடய உள்ளங்கை மோதிட்டு இருக்குது, விரல் மட்டும்தான் அந்த மூவ் ஆகிட்டுருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கலரை வந்து வேகமாக அடித்து, அதாவது நோட்டு மேலே கை கொஞ்சம் கூட படவே படாது. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ லேசாக துணி வச்சு அந்த சின்ன இன்கம்ப்ளீட் நான் துடைக்கும்போது அழகாக மிக்ஸ் ஆகுது. நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, நோட்டு மேலே படாமல் கை படாமல். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் அம்மா வந்து கேரட்டு சீவுவாங்க இல்லைங்களா, வேகமாக சரசரன்னு சீவிடுவாங்க. அந்த மாதிரி கையில் வேகமாக நீங்கள் கையை முழுமையாக விரல் மட்டும் மூவ் பண்ணாமல் வேகமாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நம்ம கலரோட வேகம் ஜாஸ்தியாகி அது நம்ம கண்ட்ரோலை மீறி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போய் கலர் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் கையை உள்ளங்கை நோட்டில் மோதுற மாதிரி வச்சுக்கிட்டு விரலை மட்டும் மூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் இப்போ பேப்பரை உரிச்சிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சர்ஃபேஸ் ஃபுல்லாக படுற மாதிரி, அந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்டாக வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணோமா இந்த தண்ணிக்கு இந்த ஸ்கைக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் எந்த பக்கம் அழுத்தம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த பக்கம் டார்க்காக இருக்கும், இல்லைன்னா லைட்டாக இருக்கும். இப்போ இந்த பார்டருக்கெலாம் நம்ம இப்படி இந்த மாதிரி கொடுத்தோன்னா அப்படியே ஒரு துணி வச்சு துடைக்கும்போது அழகாக வந்துடும். இல்லைன்னா கீழே வேறு ஒரு கலரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு துணி வச்சு துடைச்சோமா அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ப்ளூ பக்கத்தில் ஒரு பிளாக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவு அந்த சின்ன இன்கம்ப்ளீட் துணி வச்சு துடைக்கும் போது வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே இந்த கலர் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி நல்லாவே சொல்லியிருக்கு. அந்த ரெட் கலரில் பயன்படுத்தி அந்த பிளைன் கலர் அடிக்கிறதுலேருந்து அந்த பச்சை கலரும் அந்த மஞ்சள் கலரும் நம்ம எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ரெட் கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலர் ரெண்டையும் சேர்த்துனது ப்ளஸ் ஓவரால் எல்லா கலரையும் பயன்படுத்தி அந்த பறவையை கம்ப்ளீட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து படிப்படியாக எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓரளவுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எப்படி செய்யணும் அந்த மாதிரிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சின்ன ஓவியங்கள் எடுத்து இந்த மாதிரி கலரை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது ஒன்லி ஆயில் பெஸ்டல்ஸ் தான் நான் இந்த டெக்னிக்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து வேறு வீடியோவில், ஏன்னா ஓவியத்தோட அடிப்படைகள்னு பார்த்தா நிறைய இருக்குது. இது அடிப்படைகள் வந்து ஒரு சின்ன பள்ளி மாணவர்களுக்காக ஒரு முதல் கட்டமான ஒரு சின்ன அடிப்படை குறிப்புகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல்ங்கிறது பார்த்திங்கன்னா லைனு, கலர்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். See you. Bye bye.